ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ். டுடேஸ் டாபிக் 3ஆம் வகுப்பு பருவம் 3 நட்பே உயர்வு அப்படின்ற பாடத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு 3ஆம் பாடம். முதலாவது பாருங்க, முயலும் மானும் நெடுநாள் நண்பர்கள். யார் யாரு ஃப்ரெண்ட்ஸ்? முயலும் மான் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ். அவை அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தனர். எங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க? அவங்க காட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. மான் பார்ப்பதற்கு கொழு கொழுவென்று இருந்தது. மான் எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? நல்லா புசு புசுன்னு இருக்கான். மானை வேட்டையாட ஒரு நரி எண்ணியது. மானை என்ன பண்ணலான்னு பார்க்க நல்லா கொழு கொழுன்னு இருக்கு, அப்போ இது கிட்டதான் நிறைய கறி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வேட்டையாட முடிவு பண்ணிடுச்சு. ஒரு நாள் நரி பசியோடு இரையை தேடியது. அப்போ என்ன பண்ணுது? ஒரு நாளைக்கு நிறைய பார்த்து வச்சிடுச்சா நரி மானை. சோ இப்ப என்ன பண்ண போகுது? பசி வந்துடுச்சு இதுக்கு. அப்போது மான் தனியா இருப்பதை பார்த்தது. மான் என்ன இப்போ தனியா மாட்டிக்கிச்சு. நரி மானின் அருகில் வந்தது. நரி என்ன பண்ணுது? ஸ்லோவா அப்படியே மான் பக்கத்துல வந்துடுச்சு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப முயல் பக்கத்துல இல்ல. மான் பயந்து ஓட பார்த்தது. நண்பா நில். மான் என்ன பண்ணுது? நம்ம இது கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு ஓடலான்னு பார்த்தது. அப்போ நண்பா நில், உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து. இது என்ன பண்ணுது? அதோடைய ட்ரிக்ஸா உன்னுடைய ஃப்ரெண்டு முயலுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிடுச்சு. நீதான் முயலின் நெருங்கிய நண்பன் ஆயிற்றே, நீதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே நீங்க, அதனால்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்று நரி. அதனால்தான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு நரி சொல்லிடுச்சு. அப்படியா? முயலுக்கு என்ன ஆனது? அது எங்கு இருக்கிறது என்று கேட்டது மான். ஐயோ அப்படியா, என்னாச்சு, எங்க இருக்கு அப்படின்னு கேக்குது மான். அடடா, மான் நம்மிடம் சிக்கி கொண்டது என்று மகிழ்ந்தது நரி. அப்போ அந்த நரிக்கு எப்படி இருக்கு மனசுல? நல்ல வேலை இவன் சிக்கிட்டான், நான் சொன்னதை நம்பிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. மானை முதலில் அதன் இடத்திற்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று நினைத்தது நரி. அதோடைய இடத்துக்கு போய் கூப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா முயல் பார்த்துடுச்சுன்னா என்ன பண்ணிடும்? முயல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க? காப்பாத்திடுவாங்க. அதனால அவனுடைய இடத்துக்கு கூட்டுன்னு போயிடலான்னு நரி யோசிச்சுது. வா, உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்க தொடங்கியது. மானும் பின்தொடர்ந்தது. கூட்டுன்னு போறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப பாருங்க, இவை செல்வதை முயல் பார்த்து விட்டது. நரியிடம் மான் பதற்றமாக செல்கிறதே. நரி மானை ஏமாற்றி அழைத்து செல்கிறதோ? யார் பார்த்துட்டாங்க? முயல் முயல் பார்த்துடுச்சு. மானை யார் கூட போறது? நரி கூட போறது. என்னது இது, பதட்டமா போறாங்க இவங்க, அப்போ ஏதோ ஏமாற்றி தான் கூப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு முயல் நினைச்சது. நரியால் மானுக்கு ஆபத்து என்ற பயம் முயலுக்கு வந்தது. அதனால் வேகமாக ஓடியது. நரியால மானுக்கு ஆபத்து, அதனால வேகமா போகுது. முயல் வருவதை நரி பார்த்து விட்டது. முயல் வருவதை யார் பார்த்துட்டாங்க? இப்போ நரி பார்த்துடுச்சு. முயல் மான் பார்க்க கூடாது என்பதற்காக வேகத்தை அதிகரித்தது. முயல் பல முறை அழைத்தது. என்ன பண்ணுச்சு? இப்ப வேகத்தை அதிகரித்து சீக்கிரமா கூட்டுன்னு போகுது. மான் பதற்றத்தில் இருந்ததால் அழைத்தது அதன் காதுகளில் விழவே இல்லை. மானை முயல் கூப்பிடுறத காதலே விழல பதற்றத்துல. ஏதோ ஆபத்து, இதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று நினைத்தது முயல். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி வந்தது. முயல் என்ன பண்ணுச்சு? மானை என்ன பண்ணுச்சு? எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு வேகமா ஓடி வருது. ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்து விட்டது. என்ன பண்ணுச்சு? ஓடி மான் ஃப்ரண்ட்ல நின்னுடுச்சு. மான், நண்பா எங்கே செல்கிறாய் என்று கேட்டது. மான் முயலை பார்த்தவுடன், அட நம் நண்பன் இங்கே நிற்கிறானே, அவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை போலிருக்கிறதே என்று சிந்தித்தது. என்ன பண்ணுச்சு? ஃப்ரண்ட்ல போய் நின்னா, என்ன உனக்கு ஒன்னும் ஆகலையா, நீ நல்லாதான் இருக்கியா அப்படின்னு பாக்குது. ஆபத்து இல்லையா? சட்டென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்து விட்ட. அப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது? ஓஹோ, நரி நான் என்ன தந்திரமா சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கு, உடம்பு சரியில்லை நம்ம ஃப்ரெண்டு முயலுக்கு அப்படின்னு. மானும் முயலும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. மானும் முயலும் என்ன பண்றாங்க? 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இரண்டும் வேறு வேறு திசைகளில் வேகமாக ஓட தொடங்கின. இப்ப இவங்க 2 பேருமே பார்த்துட்டு என்ன பண்றாங்க? இந்த பிக்சர்ல பாருங்க, மானும் முயலும் நரிய பார்த்ததும் வேகமா ஓட தொடங்கிட்டாங்க.
நரி மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தில் இரண்டையும் தவறிடுது. 2 பேரையும் பார்த்தது சந்தோஷத்துல நரிக்கு என்ன ஆயிடுச்சு, யார பிடிக்கிறதுனே கஷ்டமா போயிடுச்சு. அப்போ இரண்டையும் என்ன பண்ணிடுச்சு, 2 பேருமே பிடிக்க முடியல. இரண்டும் ஓடி தப்பித்தன, முயலும் மானும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தன. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றுமை இருக்குன்னு பாத்தீங்களா? அதனால அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, காப்பாத்திக்க முடிஞ்சது அவங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லெசன் பாருங்க. சரியான விடையை தெரிவு செய்வன். இறை, இறை என்ற சொல்லின் பொருள் என்ன, உணவு. டிக் பண்ணிட்டு இங்க எழுதிக்கோங்க. மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் உடன். ஆபத்தில்லை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆபத்து கூட்டல் இல்லை. இங்கே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அங்கே. கதையில் வரும் நண்பர்கள் மான் முயல். ஓகே, எழுதிக்கோங்க. வினாக்களுக்கு விடையளிப்பேன் இருக்கா, விடையளிப்பேன் பாருங்க. முதலாவது, யாருக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது. யாருக்கு ஆபத்து வந்துச்சு, முயலுக்கு. ஆன்சர் எழுதிக்கோங்க. முதலாவது, முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது. முதலாவது ஆன்சர் பாருங்க, முயலுக்கு. இந்த ஆன்சர் மட்டும் எழுதிக்கிட்டாலும் போதும், ஏன்னா அந்த கொஸ்டின்லயே இருக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியதுன்னு. முதலாவது புரிஞ்சுதா, முயலுக்கு ஆபத்து வந்ததாக நரி கூறியது. இரண்டாவது பாருங்க, முயல் தூரத்தில் வருவதை பார்த்து விட்ட நரி என்ன செய்தது, என்ன பண்ணுச்சு, வேகமா ஓட ஓட கத்துக்குச்சு. சோ முயல் தூரத்தில் வருவதை பார்த்து விட்ட நரி வேகத்தை அதிகரித்தது. முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி வேகத்தை அதிகரித்தது. இரண்டாவது ஆன்சர் பாருங்க, முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி வேகத்தை அதிகரித்தது. மூன்றாவது, மானும் முயலும் இருவேறு திசைகளில் ஓடியது ஏன். மானும் முயலும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டதால் இருவேறு திசைகளில் ஓடியது. பாத்துக்கோங்க, மானும் முயலும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டதால் இருவேறு திசைகளில் ஓடியது. புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்க, படிப்போம் புரிந்து கொண்டு விடை தருவோம். என்ன பண்ணிருக்காங்க இங்க, ஆண்டு விழா, ஆனுவல் டே. எல்லா ஸ்கூல்லயும் ஆண்டு விழா நடக்குது இல்லைங்களா, இப்போ இங்கேயும் ஆண்டு விழா நடக்குது. நிலா மேடை அழகாக இருக்கிறது. நிலா, நிலா கிட்ட போய் என்ன சொல்றான், மேடை அழகாக இருக்கிறது. இதுல யாரு நிலா, இது நிலா, இது முகிலன். ஆமாம் முகிலா, நான் தான் மேடையை ஏறி வரவேற்க போகிறேன். நான் தான் என்ன பண்ண போறேன், வெல்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுது. பீட்டர், இங்கே பார். ஓ, மாறுவேட போட்டியா, மரம் போலவே இருக்கிறாய் யாழினி. மாறுவேட போட்டி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாறுவேட போட்டி. எங்க இப்பெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்ல பழகிறோம், தமிழ்ல என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மாறுவேட போட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது யாரு, யாழினி, இது பீட்டர். இது எதுக்கு சொல்றேன்னா, பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் வரும், அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும், அதுக்காக தான் சொல்றேன். கதிர், எங்கே உன் கோலாட்ட குச்சிகள். இதோ எடுத்து வருகிறேன் குழலி. இது யாரு, கதிர். இது யாரு, கதிர், இது குழலி. இது இவங்க என்ன விளையாடுறாங்க, கோலாட்ட குச்சிகள் விளையாடுறாங்க. குச்சிகளை எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம் நாடகத்தை ஒரு முறை நடித்து பார்க்கலாமா. சரி அப்துல், அவங்களாம் என்ன நடிக்கிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க. புரிஞ்சுதா சில்ட்ரன்? இப்ப பாருங்க, குழந்தைகள் எந்த விழா குறித்து பேசுகிறார்கள். எந்த விழா விளையாடுறாங்க அவங்க, ஆண்டு விழா. எங்க, ஆண்டு விழா. அப்போ இது இரண்டாவது. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம், டூல இந்த மாதிரி எந்த ஆன்சரோ அந்த டூவை இந்த மாதிரி ஆன்சரை இது பண்ணுங்க பென்சிலால டூ. ஓகே, விழாவில் அனைவரையும் வரவேற்க போவது யார். விழாவில் யார் வரவேற்க போறாங்க, இது முகிலன், இது நிலா. அப்போ நிலா தானே மேடை. அப்போ நிலா ஆன்சர். அப்போ 3 இது மாதிரி பண்ணிக்கோங்க. கதிர் எங்க பங்கு பெறும் நிகழ்ச்சி எது. கதிர் எங்க இருக்கான், அதோ இங்க. என்ன நிகழ்ச்சி அது, கோலாட்ட குச்சிகள். சோ கோலாட்டம். அப்போ 1. மாறுவேட போட்டியில் கலந்து கொள்பவர் யார். எங்க இருக்கு மாறுவேட போட்டி, இதோ. யார் கலந்துக்கிறாங்க, யாழினி.
இங்க பாருங்க யாழினி எங்க இருக்கு 3. விழாவில் நாடகம் உண்டா? ஆம், விழால என்ன இருக்கு? நாடகம் இருக்கு. நான் கலந்து கொள்ள விரும்பும் ஒரு நிகழ்ச்சி நாடகம். எழுதிக்கோங்க. நாடகம். அது என்னுடைய பசங்க எழுதிக்கிட்டாங்க. நீங்க எழுதிக்கோங்க நாடகம். ஓகே ஓகே சில்ட்ரன், இதோட உங்களுக்கு 3rd லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.